தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அபிஷேக்குடைய ஃப்ரெண்டு கார்த்திகா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பணம் எங்கே வச்சுருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஸோ கௌதம் அடிக்க போகிறாரு, போலீஸ் அதை தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடித்தா தப்பாயிரும், நாங்கள் வர வைக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் உண்மையை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அந்த கார்த்தியை அடித்து பணம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அபிஷேக்கையே பார்த்துட்ருக்காரு. அபிஷேக் எங்கே நாம் மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயம் இதில் நான் மட்டும் இன்வால்வ் ஆகலை, ஸோ இன்னொருத்தவங்களும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதும் கௌதம் 2 நாளைக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கடையில் நீ 2 நாளைக்குள்ளே எடுத்த பணத்தை நீ கொடுக்கல அப்படின்னா உன் மேலே நான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார வேஷத்தில் ஒருத்தர் கார்த்தியை மீட் பண்ண வராரு. ஸோ இந்த பக்கம் இவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஐயா அப்படின்னு சொல்ல, அட நானே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன்ப்பா, நீ என்கிட்ட எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது அது யாருடா அது அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, அபிஷேக் தான். பிச்சைக்கார வேஷத்தில் கார்த்தி கேட்ட படத்தை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த கார்த்தி 25 கோடி அடித்தாலும் இந்த வேஷமும் உனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அடித்த 25 கோடியில் ஒரு 10% அவர் ஷேர் கேட்குறாரு. ஸோ எனக்கு 10% கொடுத்துட்டானா நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபிஷேக்கை மிரட்டினதும் அபிஷேக் ஒரு முடிவெடுக்கிறாங்க. சரி, உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல அவர் நினச்சிட்ருக்காரு ஃபாரின் அனுப்ப போகிறான் அப்படின்னு நினச்சி. ஆனால் இவர் டிக்கெட் வாங்கி கொடுக்குற விதம் பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு அவர் டிக்கெட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கேயும் போகாத இடத்துக்கு நான் உனக்கு டிக்கெட் புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த சீன் அப்படின்னு பார்க்கும்போது கௌதம் மதுமிதா இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன். ஸோ இங்கே மதுமிதா பார்த்திங்கன்னா கௌதம்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மதுமிதா சொன்ன விஷயத்த இங்கே கௌதம் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அந்த 25 கோடி பணத்தை யார் அடித்தாங்க, அந்த நம்பிக்கை துரோகி யார் அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கணுன்னு சொன்னதை கௌதம் ஒத்துக்கிட்டாங்க இல்லையா. அதுக்கு இங்கே கௌதம்கிட்ட மதுமிதா நன்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் பேச்செல்லாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் பேச்சை வீட்டில் பேசலாம், ஆனால் நான் பேசக்கூடாதான்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி பேசாமல் நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், இப்போ கொஞ்ச நாள் எனக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அபிஷேக் என்ட்ரி கொடுக்குறாங்க. அட இப்போ இவன் எதுக்கடா வாரான் அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கும்போது இவர் என்ன பெரிய நல்லவன் மாதிரி மதுமிதாவுக்கு நன்றி சொல்கிற வராங்க. ஏன்னா 25 கோடி அப்படின்றத நாங்கள் சாதாரணமாக நினச்சிட்டோம், ஸோ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதுமிதாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதை இங்கே மதுமிதா பார்த்திங்கன்னா உண்மை நினச்சிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது மதுமிதா இந்த இடத்துல சொல்கிறது, உங்கள் அண்ணன் தான் இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதே வழியில் போகாதீங்க, உண்மை எது பொய் எது துரோகி யார் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண, நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற, நான் கேட்குற நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிஷேக் போகிறாங்க. போனதுக்கப்புறம் வெளியில் நக்கலை பார்த்து சிரிக்கிறாரு. அதாவது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே நடக்க போகுது, வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், செம்ம அடி தான், இன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் இங்கே மதுமிதா எழுந்து வராங்க. வெளியில் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம். அட இவ்வளோ சீக்கிரம் யாருடா அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் வந்திருக்காங்க. கௌதம் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதும் இங்கே மதுமிதா தூங்கிட்டு இருக்க கௌதமை எழுப்பி இது மாதிரி போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் இப்போ இங்கே கௌதம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதாவது ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். அவர் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டாரு, இதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேரை எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் கௌதம் கிட்ட சொல்ல எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் பாட்டி மதுமிதா நீ அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது, கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்துருக்கலான்னு பாட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லக்ஷ்மிகாந்த் சொல்கிறது, இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொன்னேன், எங்கே நீ கேட்ட பப்பார் எங்கே கொண்டு நிற்கிதுன்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, மதுமிதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கௌதமிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, தப்பு பண்ணுறது யார் துரோகி யாருன்னு கண்டுபிடிக்கிறத பற்றி தான் நீ சொன்ன, இதுக்காக நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி லாயரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் யாரையும் வெளியில் போய் பார்க்க முடியாது, வீட்டில் வேணாலும் யார் வேணாலும் ஃபோன் பண்ணி பேசுங்க, யார் வேணாலும் வர வச்சு பேசுங்க, ஆனால் வெளியில் போய் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது, உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கும் எல்லோரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை,
அந்த குடும்பமும் உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மிரட்டி கேட்டினதுனால தான் தன்னுடைய கணவர் வந்து தவறான ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லி அவங்க குடும்பமும் உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து முடிஞ்சிடும். உங்களால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்னதோட எல்லாரும் செம ஷாக்கிங்கில் இருக்காங்க. இதோட எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.